எங்களுடைய அதிகாரிகளும் இதை பொறுப்படுத்தி முன்கொண்டு போற தலைமையில காட்டாதது ஒரு காரணம் இந்த நிலைமையில இருக்கிறது. இந்த அபிவிருத்திக்கு தான் இருக்குது. நான் கடந்த காலத்தை பற்றி பேச வேண்டிய தேவையில்லை. ஆனா எதிர்காலத்துல இதை நாங்கள் சரியான முறையில கொண்டு போறாருன்னா எல்லாரும் ஒத்துழைப்பும் தேவை. நாங்கள் செய்து கொடுக்குறோன்றது எங்களுக்கு கஷ்டம். அரசாங்கத்துக்குறாங்க ஆறு இருந்தாலும் கஷ்டம். அரசாங்க உத்தியோகத்தின் மோட்டிவேஷன் இல்லாத தன்மையால இது இல்லை. அது அரசாங்க உத்தியோகம் மட்டும் நாங்கள் கௌரவ அமைச்சர் காலத்துக்கு காலம் ஆறாயிரத்து துறையில் அமைச்சர்களாக இருக்கணுமோ அது ஒரு நேரம் ஒவ்வொரு மினிஸ்ட்ரிக்குள்ள வந்திருக்கு. எல்லாருமே மிக கஷ்டப்பட்டு முயற்சி இருக்கும். கட்டி இருந்தால் Honorable Member of Parliament, Velakumare, Idanayake, Governor of Northern Province, Honorable Member of Parliament, Mr. Karunath Velakumare, Samarasinghe, Deputy Minister of Trade, Commerce, Food Security and Cooperative Development, Mr. Upul Silva, Additional Secretary, Pradeepan, District Secretary, Mr. Sivakarun, Additional பொருளாதார மத்திய நிலையத்தினை ஆரம்பிக்க தொடர்பு அமைச்சர்கள், கௌரவ வடக்கு மாகாண ஆளுநர், யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர், அவர் வியாபார உரிமையாளர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான வணக்கத்தோடு உங்களை அன்பாக வரவேற்றுக் கொண்டு நடைபெறும் இந்த நிகழ்வின் வரிசையில் சம்பிரதாயபூர்வமாக உங்கள் எல்லோரையும் வரவேற்று முதலில் good morning everybody. It's a great pleasure to welcome Karanganathan Ilamkumaran and the Shanda Jerana Senior Consultant of உங்களுடைய தேவைப்பாடுகள் அல்லது உங்களுடைய பிரச்சனைகள் அல்லது உங்களுடைய reasonable thing. Some outsiders also belong to soap. Outside, that's why they are not here, that's why they are not. Whatever the situation, anyway, our plan is okay. Within 1 month, we will prepare the centers to reopen. Date will decide to last 2 weeks of the September. Before that, we will try to finish the preparations for the reopen. We need your idea and proposals and suggestions how to function the center. சுகாதார பிரச்சனை இருந்தது, மின்சார பிரச்சனை இருந்தது, பாதுகாப்பு பிரச்சனை இருந்தது. மற்ற ரத்தம் கூடுதலாம் கடவுளுக்கு வந்து எச்சம் கூட்டு வந்த பிரச்சனை இருக்குன்னு அப்படின்னா இவ்வளோ காலத்தில் நாங்கள் பிரச்சனை இருக்கிறாங்க. எல்லா வசதிகளையும் நீங்கள் செய்து வந்தால் நாங்கள் திறக்கிறதுக்கு முன்வரும். எங்களுக்கு பெரிய சீக்கிரம் சொல்கிறாங்க ஒன்றும் எல்லா வசதியும் நீங்கள் செய்வதுன்னா நாங்கள் திறக்கிறதுக்கு முன்வரும். We will actually more than other things will come as usual when you reopen when you start business there. We will assure for that. புறா அங்க தங்குறதுன்றது தொடர்பாக நாங்கள் எங்களுடைய வேலைகளை தொடங்கினோம்னு சொல்லி சொன்னா அதை வருது குறையும் நினைக்கிறேன். நாங்கள் வேலைகளை ஆரம்பிக்காதபடியாக தான் அது தந்த வேலைகளை ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்லி கொடுக்கிறது. அதுவும் இல்லாம இது தொடர்பாக நிரந்தர தீர்வை வழங்குறதுக்கு தயாராக இருக்கிறோம். ஏதாவது சிஸ்டம் உருவாக்குதல் தொடர்பாக. அதுவும் இல்லாம ஏற்கனவே அங்க சில வசதிகள் வழங்கப்பட்டிருக்கு. மின்சார வசதிகளா இருக்கட்டும், பாதுகாப்பு செக்யூரிட்டி இருக்குது. அதே மாதிரி தண்ணீர் தொடர்பான பிரச்சனைகள் அது தொடர்பாகவும் கூறப்பட்டிருக்கு. குடிநீருக்கு லோக்கல் அத்தாரிட்டிக்கு வழங்கப்பட்டிருக்கு என்று சொல்லியும் எல்லா வசதிகளும் அங்கு வழங்கப்பட்டிருக்கு. நீங்களும் அங்க இருக்கிறபடியா நாங்க இதனை ஆரம்பிக்கிறது மிக விரைவாக
அமைப்புகளில் இருந்து ஒரு ஆள், பிரதேச செயலகத்தில் இருந்து ஒரு ஆள், விவசாய அமைப்புகள், உங்களுடைய அமைப்புகளில் இருந்து ஒவ்வொரு பிரதிநிதிகள் வந்து அதில் உருவாக்கப்படும் போது இது தொடர்பான பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் நீங்க அந்த கமிட்டி மூலமாக வந்து டிஸ்கஸ் பண்ணி இதை வந்து தீர்வு காண முடியும். என்னன்னு சொன்னா இவ்வளவு காலம் வந்து பேமெண்ட் ஒன்று வழங்கப்படையில எல்லா பேமெண்ட்ஸும் வந்து பிரதேச செயலகத்துக்கு நாங்க இன்னும் ஒரு பொறுப்புடனையை வந்து அரசாங்க அதிபருக்கு வந்து மாவட்டத்துக்கு சொல்லி ஒதுக்கீடு செய்யல. நாங்க இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போதுதான் எங்களுடைய ஒதுக்கீடுகளும் மேற்கொள்ள இருக்கும் சொல்லி கொடுத்துருக்கோம். Cooperatives, we took 2 shops, both the Northern Cooperative Government Bank and the Kaidari MPCS. The general manager is here, our CEO is here. We took 2 shops. Now I think one strategy we can adopt is initially we start with non-perishable goods. So we can bring onions or goods with longer shelf life, onions or coconuts, dry fish, these kinds of products, because immediately the shuttles won't come from other markets. Slowly then the trucks have to come from other markets and take it there. That is one way in which we can get started. Through the cooperatives, we should also try to organize collection centers in different parts of Jaffna. That was also initially we had identified 10 collection centers. So even if you don't have 10, some collection centers, can be organized. Stop loud. Some collection centers can be organized in strategic places where there are lots of farmers to be able to collect it, and then the cooperatives can provide the transport. Even we have some vehicles and other cooperative on that. Initially we can start it. Once the activity starts, then it will pick up. I think the problem over the last 7 years, when Honorable Governor was GA, that is when this economic center was built. Then the Secretary, Mr. Sivanyana Sodhi, had put this proposal, but we took a number of engineers on a pro bono, free of charge. We designed that economic center with some local engineers. We also went to Gambula and studied it. So there was a system, but I think a lot of the traders are very unhappy because there have been many meetings. Even we have had in the last 6 years, maybe 10 or 12 meetings, but no action is taken forward. So I think today, Honorable Minister, if you can say who exactly is going to repair the center and give a clear date and how the shops are going to be allocated, then we can get it started. Once it starts, it will take off. இங்க இருக்கிற முக்கியமான விஷயம் கூட்டுறவு சங்கங்கள் சார்பாக 2 கடைகள் எடுத்திருக்கிறாங்க. வட கூட்டுறவு அபிவிருத்தி வங்கியும் மற்றது கைதறி தகவல் கூட்டுறவு சங்கமும். இப்ப இதுல முக்கியமான விடயம் என்னன்னா அந்த செயற்பாடுக்கு வாங்க வேண்டிய தேவை இருக்குது. உடனடியாக வந்து மரக்கறி வகைகளுக்கு நாங்கள் போகாவிட்டாலும் நீண்ட காலம் இருக்கக்கூடிய பொருட்கள், அது தேங்காயா இருக்கலாம், கருவாடா இருக்கலாம், இப்படிப்பட்ட பொருட்களையும் சில மொத்த விற்பனை செயற்பாட்டையும் அங்க துவங்கி அங்க வர்த்தகரும் மக்களும் சென்றடைய ஒரு நிலைமை வரும் பொழுது அங்க, அதாவது குறிப்பாக நாங்கள் இந்த திட்டத்தை கௌரவ ஆளுநர் ஜியா இருந்த பொழுதுதான் உருவாக்கப்பட்டது. அந்த காலத்தில் நாங்கள் யோசிச்சது தூர பிரதேசங்களில் இருக்கிற சில சேகரிப்பு நிலையங்களை உருவாக்க வேண்டும். ஏன்னா அந்த இடத்துக்கு விவசாயம் நேரடியாக வர மாட்டீங்கன்னா அந்த சேகரிப்பு நிலையங்களில் இருந்து சில வாகனங்கள் இந்த மத்திய நிலையத்தில் கொண்டு போகணும். அந்த செயற்பாடு தொடர்ந்துமா இருந்தால் கம்புலையில் இருந்தும் பெரிய நோய்கள் படிப்படியாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆகவே மிக முக்கியமானபடியே இப்போ ஒவ்வொரு பல தடவை இந்த கலந்துரையாடல் நடந்து கொண்டே இருக்குது. எங்களுக்கு நாங்கள் கூட நினைக்கிற ஒரு 10-12 கலந்துரையாடலுக்கு வந்திருக்கோம். அந்த செயற்பாடு தொடங்கவில்லை. செயற்பாடு தொடங்குமா இருந்தால் படிப்படியா இந்த நடவடிக்கைகள் தொடங்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே கௌரவ அமைச்சர்களிடம் என்னுடைய கோரிக்கை, ஏன் இதை பொருட்படுத்த போயிடும், இந்த திருத்த வேலைகளை யார் செய்து முடிக்க போகிறீங்கன்னா, யார் இனி வந்து அந்த கடைகளை வந்து குத்தகைக்கு கொடுக்குற அந்த விடயங்களை மேலும் தெளிவுபடுத்தினா நாங்கள்
அடுத்த மாசமே தொடங்கி அது ஓட துவங்கினா பிறகு அடுத்தடுத்த கட்டம் அது ஓட்டம் அதிகரிக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. கரநோக்கு கூட்டுறவு சங்கத்தினூடாக கலெக்ஷன் சென்டர் ஒன்று ஆரம்பித்து அங்கிருந்து சில மரக்கறிகளை நாங்கள் அங்குள்ள கொழும்பு சந்தைகளுக்கு அனுப்பியிருந்தாங்க அந்த சங்கங்களோட உதவியோட. எனவே அங்கே இருக்கிற அந்த ஃபார்மர்ஸுக்கு நாங்கள் ஒரு வசதியை ஏற்படுத்தி கொடுத்திருந்தாங்க. அந்த கலெக்ஷன் சென்டரோட 10க்கு 1 என்ற கழிவு இல்லாத அடிப்படையில் அவர்களுடைய மரக்கறிகளை கொள்வனவு செய்து கூடின விலை, அதாவது எங்க அந்த விலை அதிகமாக இருக்கிறதோ அது தம்புள்ளையா இருக்கலாம், கொழும்பாக இருக்கலாம், அந்த விலையை அவர்களுக்கு ஏற்கனவே தெரியப்படுத்தி அதனூடாக கொள்வனவு செய்து அந்த சந்தப்பட்ட வாய்ப்பை பெற்றுக் கொடுத்து அவர்களுக்கான பண கொடுப்பனை அந்த கூட்டுறவு அமைப்பினூடாக செய்து கொண்டிருந்தாங்க. இப்போ ஒரு பகுதி அளவில் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அதுக்கு அடுத்த படியாக தான் இந்த எக்கனாமிக் சென்டர் என்ற விடயத்தில் நாங்கள் 2 கடைகளை எடுத்திருந்தாங்க. ஒரு வடக்கூட்டுறவு வங்கிக்கும் தென்னாட்சி கரநோக்கு கூட்டுறவு சங்கத்துக்கும். எனவே பல தடவைகள் அந்த இடத்துக்கு நாங்கள் சென்று அதை மீள ஆரம்பிப்பதற்கான முயற்சியை எடுத்திருந்தோம். கடந்த 2 வருடத்துக்கு முன்பும் அந்த பிரதேசத்தில் இருக்கிற ஃபார்மர்ஸோட நாங்கள் ஒரு மீட்டிங்கை செய்திருந்தாங்க. அந்த பிரதேசத்தில் இருக்கிற சிறுதானியங்களை கொள்வனவு செய்து களஞ்சியப்படுத்தி அதை ஆக்டிவேட் பண்ணலாம். அந்த சமயத்துல நாங்கள் அங்க போய் பார்க்கல உண்மையிலே அந்த சென்டர்ஸ்ல வந்து இப்படியான புறா கழுதுகள் எல்லாமே இருந்தது. நாங்கள் சொன்னாங்க உடனடியாக நீங்கள் ஒரு மாதத்துக்குள்ள எங்களுக்கு கிளியர் பண்ணி தருவீங்களா இருந்தால் 2 வருடத்துக்கு முன்பே அந்த எக்கனாமிக் சென்டர்ல நிச்சயமாக கோஆபரேட்டிவ் அந்த ஒரு மூமெண்ட் ஒன்று தொடங்கி இருக்கோம். இப்ப நாங்கள் அந்த கூட்டுறவு ஊடாக நாங்கள் பல முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். வேல்யூவேஷன் இப்ப நாங்கள் கீழ்கண்ட்ரிக்கு எங்களுடைய வடமாகாணத்தில் உற்பத்தி பொருட்களை சந்தைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி அண்மையில நாங்கள் திருவோணமலைக்கு எங்களுடைய வடமாகாண உற்பத்தி பொருட்களை அங்க சந்தைப்படுத்தி இருக்கிறோம். அதே மாதிரி திருவோணமலையிலிருந்து வடமாகாணத்துக்கு தேவையான பொருட்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறோம். எனவே வழி இருக்குது. அதை நாங்கள் சரியான முறையில விரைவாக அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், நீர், அதனுடைய பாதுகாப்பு, மற்ற இந்த புறா, இந்த 3 பிரச்சனைகளையும் உடனடியாக தீர்க்கப்படுமாக இருந்தால் நாங்கள் அடுத்த மாதமே அந்த கூட்டுறவுடைய கடைகளை நாங்கள் திறந்து அதனுடைய மொத்த விற்பனை நிலையத்தை ஆரம்பிக்கக்கூடியதாக இருக்கும். நாங்கள் எங்களுடைய கடைக்கு இன்றைய வரைக்கும் அந்த எலக்ட்ரிசிட்டி பில் எந்தவித நிலுவையும் இல்லாமல் நாங்கள் மாதம் மாதம் சரியான பப்ளிக்கான பிரதேசம் இல்லை. நீண்ட காலமாக நாங்கள் சமூக முயற்சி செய்வதற்காக நிறைய மீட்டிங்களை செய்கிறோம். பப்ளிக் ஒரு இடம், அது தெரிவு செய்யப்பட்ட இடம், அது பொருத்தமான இடம் இல்லை. ஆனால் அதை நாங்கள் தொடர்ச்சியாக பொருத்தமான இடம் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தால நாங்கள் அதை செய்ய முடியாது. இப்போ நாங்கள் இப்போ கூட்டுறவு சொன்ன மாதிரி இந்த எங்களுடைய அடிப்படை வசதிகளை செய்து தருவதுடன் இந்த நிலையத்துக்கும் இப்போ உண்மையில நாங்கள் அந்த அதில் கரை எடுத்ததன் காரணம் வந்து நான் விவசாயி. அந்த எங்களை இடங்களில் இருக்கிற பொருட்களை இதில் உணர்ந்து விற்றோ அல்லது இதில் இருந்து ஏற்றுமதி தமிழைக்கு செய்யவோ அல்ல தமிழில் இருந்து இங்கே இல்லாத மரக்கறிகளை நாங்கள் எத்தியந்து விற்பனை செய்யவோ அவ்வாறான ஒரு முயற்சியில் தான் அந்த கடையை நாங்கள் இருக்கிறாங்க. ஆனால் உண்மையில இப்போ அது ஒரு பப்ளிசிட்டியான இடமும் இல்லை. அப்போ அதை நாங்கள் உண்மையில விளம்பரப்படுத்த வேணும். அதற்கான உதவிகளை நீங்கள் செய்ய வேணும். இப்போ நம்முள்ள மாதிரி இந்த மக்களின் பொருளாதார மையத்தையும் எல்லா ஊடகங்கள் ஊடாகவும் அரசு தரப்புகள் ஊடாகவும் அதை விளம்பரப்படுத்தி அந்த லொக்கேஷனை அடையாளப்படுத்த வேணும். விளம்பர கலைகளை பெரிய அளவில் நாட்ட வேணும். அது மாதிரி நம்முள்ளைக்கும் எங்களோட சொந்தருக்கும் இடையிலான அந்த விலை நிர்ணயங்களை வந்து எங்களுக்கு ஒரு விளம்பர ஊடாக தெரியப்படுத்தணும். அவ்வாறான செயற்பாடுகளை உங்களுக்கு செய்தர வேண்டுமென்றது எங்களுடைய வேண்டுகோள். அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பு பிரச்சனை, நாங்கள் பொருட்களை கொண்டு போட்டால் அந்த பாதுகாப்பு பிரச்சனையும் ஒரு வங்கியோட பக்கத்தில் நிறுவன சம்பந்தமான ஒரு முயற்சியை செய்து தந்தால் மிக சிறந்ததாக அமையும். நாங்கள் இப்படிய தொடர்ச்சியாக நாங்கள் 3 வருடமாக இவ்வாறான இப்படியே கழித்து கொண்டிருப்பதாக எங்களுக்கு தெரிகிறது. ஆகவே இவ்வாறான வசதிகள் எங்களுக்கு செய்யப்படும் பட்சத்தில் நாங்கள் அந்த கடைகளை திறப்பதற்கு எங்களிடம் தயாராக உள்ளோம். அதே போல பாதுகாப்பு தேவைக்கு நாங்கள் பயன்படுத்துகிறோம். அதுக்கு 3 மில்லியன் எங்களுக்கு அதே போல எலக்ட்ரிசிட்டி அந்த 3 மில்லியன் நீங்க சொல்றீங்களா? தண்ணி விநியோகத்தை பொறுத்தவரையில ரொம்ப அந்த குழாய் கிணறு அடித்து டேங்க் கொண்டு இருக்குது.
அதே போல குடிநீர நாங்கள் குடிநீர் வசதி செய்தோம். உண்மையான தகவலை கேட்டவங்க இருந்தால் குடிநீர் வசதி இருக்கு, எலக்ட்ரிசிட்டி இருக்கு, பாதுகாப்பு இருக்கு. ஆகைக்கு உள்ள பிரச்சனை அந்த ஒரு புறாவுடைய பிரச்சனை, அது ஒரு சின்ன பிரச்சனை. நாங்கள் செய்யலாம். அப்ப நாங்கள் புறாத்தையும் பட்ஜெட் கொண்டு நீங்க இயங்குற எவ்வளவு பார்த்தா புறா திருப்பி இயங்குவீங்களோட உறுதிப்படுத்தப்படும். அதான் எங்களுக்கு வரும். கொடுக்க போறது இல்லை. போட்டித்தன்மையும் இருக்கு தானே, போட்டித்தன்மை இருக்கு. ஏனென்றால் தமிழை கொண்டு வரது இங்கே இருந்து கூடுதலாக வெங்காயம் அல்லது மிளகாய், இதை தவிர வேறு இல்லை. தமிழ் இல்லைன்னா கூட வருது. அப்ப நாங்கள் அந்த பொறிமுறையை முன்கூட்டி அதுக்கு பிளான் போட்டு இந்த ஏதாவது எங்கிட்ட நடந்தது. ஏன்னா நாங்கள் பார்த்த மக்கள்கிட்ட பணம் பிரியமாக்கலாம். இந்த இதுல கரண்ட் பில் கட்டணும். நாங்கள் கரண்ட் பில்ல எடுத்து கட்ட போறோம். கவர்மெண்ட் இருந்தாலும் எடுத்து கட்ட போறோம். மக்கள்கிட்ட பணம் தானே. நாங்கள் பார்க்கலாம் இது ஏதாவது ஒரு சிஸ்டத்துக்கு கலந்தாட்சி மீள உருவாக்குறது. இப்ப அமைச்சரும் மக்கள் சொல்லியிருந்தவர் பல்மேரா சம்பந்தமானது போட்டியோட நன்றி செய்யறதுக்கு தான் தீர்மானிச்சு கொண்டிருக்கிறோம். இப்ப இது என்ன பிரச்சனைனா உங்களுக்கு கடை வழங்கி இருக்கு, அதான் இசு இருக்குது. இப்ப இந்த இசுல நீங்க என்ன தொழில் தொடங்கலாம்னு நினைக்கிறீங்க? நீங்க கடை எடுக்க ஒரு ஐடியா வச்சிருக்கீங்க தானே. இப்ப 18 கடை எடுக்க ஒரு தனிநபரை ஒரு ஐடியா வச்சிருக்கீங்க. அந்த ஐடியா சொல்லுங்க. நாங்கள் கேட்டு இப்படி இந்த கடையை ரன் பண்ணலாம். இப்ப புறா இல்லாம போனதுக்கு, புறா வர்றதுக்கு நாங்கள் தொழில் தொடங்காத விட்டோட்டா இதை ஆட்டோமேட்டிக்கா வேறு தொழில் தொடங்க வலிச்சுட்டா நாங்கள் போய் படியில என்னென்ன மக்கள் நடமாட்டம் இல்லையன்றோட தானே அதுல அவர் குடிகொள்றது. அப்ப இதை நாங்கள் பார்க்க புறாக்கு வீடு கட்டி கொடுத்த மாதிரி தான் முதல்ல இருக்குது. இப்ப நீங்கள் உண்மையாக அமைச்சர் சொல்லுங்க என்ன பிரச்சனை. இப்ப நீங்கள் ஒரு 18 கடையை மட்டும் ஒரு உண்மையாக இருப்பீங்க தானே. நீங்கள் ஒரு எடுக்க ஒரு ஐடியா இருக்குது தானே என்ன செய்வோம். ஏன்னா இதுல முதல் சொல்லி சோழ அடிக்கிறோம் கேட்டது. ஒரு ஆள் முதல் மீட்டிங் சொல்லி தான் நீங்க அப்ப அப்படியான ஐடியாக்கள் எல்லாம் இப்ப நீங்க ஒரு கடை எடுத்தாலும் ஒரு சொல்லுங்க. நீங்க என்ன ஐடியாவில் எடுத்தீங்க, என்ன ஐடியாவில் எடுத்துருக்கீங்க, உங்களோட ஐடியா அல்லது அரசாங்கம் ஐடியாவோட போட்டு தந்ததா? மரக்கடை வியாபாரம் மொத்த விற்பனை ஏற்றுமதி இறக்குமதி தான். நாங்கள் கடையில் ஒவ்வொருவரும் ஒரு மற்ற பழங்கள் ஏற்றுமதி இறக்குமதி அவர் மாலாக்குறையில் நொட்டாக்குளத்தில் சேர்த்து இறக்குமதியான ஒவ்வொரு விதமான செக்ஷனாக நோம்பலாக நடந்தோன்றது. தமிழைக்கு நேரடியாக நடந்தோன்றது அந்த பிசினஸ் பாதுகாப்பு இல்லை. கரண்ட் கொடுக்கணும்னு சொல்லி கரண்ட் தரையில்லையா? 5 வருஷம் தான் கொடுத்துருக்கோம் தரையில். அந்த குடிநீர் அது துப்புரா பணியாக make the supply to the surrounding areas because those are the seaside areas, but Dambulla is something different. There is a central place we can collect as well as we can distribute. So when we think about this place, we have to think this as one wholesale supply market from Jaffna to other areas. That is the one direction. And other direction, store for the upcoming goods from other districts to supply to Jaffna. These are the two options we can have here. So for an example, the wholesale supply market from Jaffna means we have Palmyra product, coconut product. This surplus is banana. It's very demanded item here. It will be preserved for more than 3 days as well. So banana and onion, chili and fish item, green grapes and especially the jackfruit, papaya and dairy are surplus in Jaffna. So these are the things we can market on that place and then we can supply to other areas. This is one option. The next option, there are number of stationery item sellers and hardware item people who are coming from other side to Jaffna. They are seeking for the place for their storing purposes. So then my suggestion may be we can divide the center into two, 10 and 10. One 10 side we can give into the first option and next side we can give to the second option. We can run for some period.
then we can understand what could be the best model, because we are talking about 200 million invested. If we think with the interest, almost 282.272 million of public money is wasted so far. At the meantime, we have debt of 3 million to pay back to the utility services. So taking more pilot survey on this market, it may be a big issue for us. So until find the solution, we can go for the both things, because our spatial location is something different. As a farmer, I am a farmer, I can understand nowadays the Dambulla agents are coming to my farm to collect the output vegetable at night. So they are putting the bags in the evening, and we have to pull all the onion, all the tobacco, everything inside, even especially the chilies. Then at night they are bringing to Dambulla, because the 4 hours is enough to reach the Dambulla. So the farmer also thinking we have to get the money immediately to settle their debt, and these things also we have to consider when we are deciding the function of this area. Thank you. யாழ்ப்பாணம் வந்து ஏனைய நகரம் மாதிரி இல்லை. யாழ்ப்பாணம் வந்து ஒரு பக்க நகரம். இங்க இருந்து மற்ற இடங்களுக்கு நாங்கள் சப்ளை வந்து செய்யலாம். அது தம்புள்ளை அப்படி இல்லை. தம்புள்ளைக்கு கொண்டு வந்தா அதை கொண்டு போறதுக்கான இடங்களும் ஏற்கனவே இருக்குது. அப்ப இந்த சென்டர்ல 2 விஷயத்துல நாங்கள் முக்கியப்படுத்தலாம். ஒன்று வந்து யாழ்ப்பாணத்துக்கான தனித்துவமான பொருட்களை சேவ் பண்ணி ஏற்றுமதி செய்யறது. அது உண்மை இங்க இருக்கிறவங்க செய்யக்கூடிய விடயம். இன்னொன்று கொழும்புல நீங்க கொண்டு வந்து ஸ்டோரை தேடுற வேலை தங்க வச்சு அவை யாழ்ப்பாணத்தில் சப்ளை பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்குறது. அப்ப இதுல முதலாவதை பொறுத்தவரையில உங்களுக்கு தெரியும், உண்மையா எங்களோட பிடாப்பழமா இருக்கட்டும், பப்பாப்பழமா இருக்கட்டும், பால் மிக முக்கியமா, இதெல்லாம் பனானா மற்ற சின்ன வாழைப்பழம் நெய்வேலி பக்கம் எல்லாம் அதிகமா இருக்குது. அதை விட பனமர உற்பத்திகள் இருக்கு. இப்போ கோகனட்டி வார உற்பத்திகள் எல்லாம் நிறைய இருக்கு. அதுக்கான ஒரு 10 கடையில முதல் கட்டமா ஸ்டோர் பண்ணி ஏத்துறாரு. அதுக்கான கொழும்புல இருந்து நீங்க ஸ்டோருக்கு வாராக்கள் இன்னொரு 10 கடையில இருக்கைக்குள்ள நாங்கள் உடனடியாக ஒரு பெனிஃபிட் பண்ணலாம், ஒரு மாடலையும் நாங்கள் யோசிக்கலாம். அதுக்கு பிறகு நாங்கள் எப்படி இதை கொண்டு போகலாம்ன்றதை யோசிக்கலாம். இயற்கையாக இருந்தது மிகவும் ஒரு முக்கியமான விடயம். இதுல ஒரு முக்கியமான சொத்து. இதுல எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு. அதிகாரிகளும் இதை வந்து பொறுப்படுத்தி முன்கொண்டு போற தலைமையில காட்டாததும் ஒரு காரணம் இந்த நிலைமையில இருக்கிறது. இந்த அபிவிருத்திக்கு தான் இருக்குது. நான் கடந்த காலத்தை பற்றி பேச வேண்டிய தேவையில்லை. ஆனா எதிர்காலத்துல இதை நாங்கள் சரியான முறையில கொண்டு போறாருன்னா எல்லாருக்கும் ஒத்துழைப்பும் தேவை. ஒருமனை காசு போட்டு நடக்கிற விஷயம் இல்ல. இது படிப்படியா மக்களை திரட்ட வேண்டி இருக்குது, தேசால திரட்ட வேண்டி இருக்குது. இது லேசான விஷயமும் இல்ல. இதை போய் நாங்கள் 7 வருஷமா கழிச்சோண்டு இருக்கிறோம். இதுல ஒரு பெரிய சொத்து இயங்காம இருக்குது. அந்த வியாபாரம் அல்லது பிசினஸ் சொல்றது வந்து அரசாங்க உத்தியோகத்தான் பணி இல்லை. அது பிரதேச அரசாங்க அதிபரோ அல்லது பிரதேச செயலரோ அதுக்கு பொறுப்பு இல்லை. ஆனால் நாங்கள் வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணலாம். இப்போ நாங்கள் வந்து இப்போ கொஞ்ச காலம் அதுக்கு முன்னாடி 2012 ஒரு துறை அரசாங்க அதிபர் தான் நிறைய பிரதேச எல்லாம் இருக்காங்க. எல்லாரும் வந்து இதில் பிரதேச சபையில் செயலாளர் எல்லாருமே முயற்சி எடுக்கிறாங்க. உண்மையிலே ஒரு பிசினஸ் சொல்றது அதனுடைய தனிப்பட்ட விஷயம். நாங்கள் அரசாங்கத்தால் வந்து ஃபெசிலிட்டேட் தான். இப்போ நாங்கள் அவருக்கு தண்ணி வேணும்னா தண்ணி கொடுக்கலாம், பாதுகாப்பு கொடுக்கலாம், எலக்ட்ரிசிட்டி கொடுக்கலாம். ஆனால் அவருடைய பிஸ்னஸை நாங்கள் வாங்கிடலாம். அப்போ நீங்கள் நேரடியாக அந்த அரசாங்க உத்தியோகத்தருக்கு சொல்றது மொபைல் கம்பெனி இருக்கிறேன், நான் எல்லாரும் இருக்கிறேன், அவர் ஆதரமாக ஏற்றுக்கொள்வார்னு இருக்கிறோம். நாங்கள் உண்மையில அதில் ஃபெசிலிட்டேட் பண்ணுவோம். அதில் மேலதிகமான வசதி நிதி ஒதுக்கீடு இன்னும் இருந்தாலும் அரசாங்கத்தில் ஆரம்பிக்கலாம், செய்வோம். ஆனால் அந்த பிஸ்னஸை ப்ரமோட் பண்ணுறது, இப்போ நாங்கள் உதாரணமாக பார்த்தா யாழ்ப்பாணம் நகரத்தில் இருக்கிற பிஸ்னஸ் இருக்கிறோம். அதில் எத்தனையோ பேர் செய்கிறது ரெடியாக இருக்கணும். அவர்கள் தங்களோட சொந்த முயற்சி, சொந்த பிளான், சொந்த எல்லாமே சொந்தம். இதில் நாங்களே எதிர்பார்க்கிறவங்களே இது எல்லாமே நாங்கள் செய்து கொடுத்துட்டு அவங்க பிஸ்னஸ் பிளானை நாங்கள் செய்து கொடுக்குறோன்றது எங்களுக்கு கஷ்டம். அது அரசாங்கத்துக்குள்ளாக ஆறு இருந்தாலும் கஷ்டம். அரசாங்க உத்தியோகத்தின் மோட்டிவேஷன் இல்லாத தன்மையால இது இல்லை. அது அரசாங்க உத்தியோகம் மட்டுமே நாங்கள் கௌரவ அமைச்சர் காலத்துக்கு காலம் 6000 துறையில் அமைச்சர்களாக இருக்கணுமோ அது ஒரு நேரம் ஒவ்வொரு மினிஸ்ட்ரிக்குள்ள வந்திருக்கு. எல்லாருமே மிக கஷ்டப்பட்டு முயற்சி எடுக்கணும். உண்டே கூட கௌரவ அமைச்சர் இதுல முதல் முறை அமைச்சர்கள் வந்து இருக்கணும். எல்லாருமே என்ன நோக்கம், இதை முயற்சி எடுத்து செய்ய வேணும்ன்றதான் நோக்கம் இல்லையா. அவையில பிசினஸ் பிளான செய்து கொடுக்குறது எந்த அரசாங்க உத்தியோகத்தின் நோக்கமும் அல்ல செயற்பாடுகளே வணக்கம். මට හිතෙන්නේ எல்லா டெவலப்மெண்ட் சாத்தியப்படாது.
மாடு கோழி இருக்கிறமா மாறும் ப்ளீஸ் டேக் குயிக்லி உங்களுக்கு ஜாழ்ப்பாணத்தை சொல்ற ஜாழ்ப்பாணத்தான ஆக்டிவிட்டி என்னன்னு சொன்னா தங்களை வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கணும் வீட்டுக்கு பக்கத்தில் அந்த சென்டர் இருக்கணும்னு தான் ஜாழ்ப்பாணத்தான வேலைக்கு உதாரணத்துக்கு ஜப்பான் யூனிவர்சிட்டி ஜப்பான் யூனிவர்சிட்டி இன்னொரு கட்டி இருந்தால் இன்னைக்கு இடங்களை உருவாக்கப்பட்டது ஏன்னு சொன்னால் நாங்கள் சிஎம்டி போல பிரார்த்தனை பண்ண நோக்கத்தில் உருவாக்கப்பட்ட வகையாக தான் அந்த டெவலப்மெண்ட்டே இல்லாமல் போனோம். உதாரணம் அந்த லைப்ரரி துறைக்கே 3 பேர் தான் முன்வைச்சார். அப்போ அந்த கூட இருந்தேன் கொண்டு வந்தாங்க. லைப்ரரியில் மேலே லிஃப்ட் கேட்டேன் உலகத்தில் கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லிக்கிறேன். இதெல்லாம் சொல்லிட்டு என்னோட காரணம் இது எலக்ட்ரானிக் மீடியா அதாவது இந்த ஒரு நெட்வொர்க் ஃபெசிலிட்டியிலே இருக்கிறேன். நான் விரும்பி கலைச்சேன். நாங்கள் லைப்ரரியோட பாவனையான ரீதியில் சுத்தப்பட்ட பழஞ்சவையாலே வந்து கிட்டேன் லட்சம் போகிறோன்னா நாங்கள் 2 மாடி கடந்து லிஃப்ட் வைக்கிறேன். கண்டிப்பாக நான் பண்ணிட்டு கேமரா கிடையாது. அது முக்கியம் இல்லை. நெட்வொர்க் தான் நான் தான் 1 hour மேலே செய்யலாம். ஸோ இப்படி நிறைய ஃபேக்டர்ஸ் வரும். டிபார்ட்மெண்ட் ஃபேக்டர்ஸ் வரும். இது உடைக்க தெரிஞ்சவங்க தான் கட்டிக்காங்க. அவன் தான் தலைவர். அதை பற்றி செய்யணும். அதாவது நீங்கள் டேட்டை பிக் பண்ணுங்க, கோப்படியை போடுங்க, மற்றது 5-6 பேரை கதையுங்க, ஓகே பண்ணி போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. திட்டத்தட்ட பண்ணி தேங்க்யூ வெரி மச் சார். காலம் 2022 அளவில் இந்த திறந்து வைக்கப்பட்ட அனவர்த்தத்துக்குரிய விடயம். ஏனென்றால் இவ்வாறான இடங்கள் எதிர்கள் பிழையா அல்லது இதில் இருக்கும் அங்கத்தவர்கள் பிழையா என்று கூற முடியாது இருக்கிறார்கள். ஏனென்றால் உண்மையாகவே அதில் ரத்தர்களுக்கு தெரியும் நாங்கள் எவ்வளவுதான் மக்களுடைய பணத்தை செலவழிக்கிறார்கள். முன்னிர்வாகம் செய்தாலும் இதை இயக்க முடியுமா என்ற ஆணித்தனமான ஒரு இருக்குது. ஆனால் அதை இயக்க முடியும் என்று நினைக்கின்றேன். ஏதோ மக்களுக்கு பிரயோஜனம் பெறக்கூடிய இடமாக மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுப்பதற்கு தீர்மானித்திருக்கிறோம். யாழ்ப்பாணத்தில் அமைக்கப்பட்ட மட்டுவில் பொருளாதார மத்திய நிலையத்தை மீள இயக்குவது தொடர்பில் கலந்துரையாடல் ஒன்று வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தலைமையில் நேற்றைய தினம் நடைபெற்றது. யாழ் மாவட்ட செயலக கேட்போர் கூட்டத்தில் இடம்பெற்ற குறித்த கலந்துரையாடலில் வர்த்தக பிரதியமைச்சர் உபாலி சமரசிங்க, தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன், யாழ் மாவட்ட செயலாளர் மருதலிங்கம் பிரதீபன், வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் உள்ளிட்ட துறைசார் அதிகாரிகளின் பங்கேற்புடன் நடைபெற்றது. குறித்த கூட்டத்தில் யாழ்ப்பாண மாவட்டத்தின் ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. குறித்த நிகழ்வுக்கான அழைப்பில் அவர்களின் பெயர் சேர்க்கப்படவில்லையா என்ற கேள்வியும் இதன்போது எழுப்பப்பட்டது. குறித்த கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், சிவஞானம் ஸ்ரீதரன், ராமநாதன் அர்ச்சுனா, ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி, ஸ்ரீபவானந்த ராஜா ஆகியோர் பங்கேற்கவில்லை என்பதுடன் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் கடற்றொழில் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகரும் பங்கேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் குறித்த கூட்டம் நடைபெற்று முடிந்தமை குறிப்பிடத்தக்கது.